அன்பார்ந்த முருகபக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ் கோபி. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். பணக்காரனுக்கும் திருடனுக்கும் சாமி உதவுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி பதிவு. கிட்டத்தட்ட நிறைய பேர் அதுக்கு பதில் அனுப்பியிருந்தீங்க. நானும் ஒரு சில விஷயங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அந்த சொல்லக்கூடிய பதில் எல்லாருக்கும் திருப்தி தர மாதிரி இருக்கோ இல்லையோ, ஆனால் எந்த சந்தேகங்களுக்கும் இடம் தராமல் இருக்கணும். அதே சமயத்தில் இது எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய வகையில் இருக்கணும்னு நான் நினச்சேன். இந்த கேள்விக்கு பதில் கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் ரொம்ப சரியா சொல்லியிருந்தாங்க. 2 பேருக்கும் இறைவன் உதவுவாரு. 2 பேருக்கும் இறைவன் உதவுவார் அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த சொன்னவங்களோட எல்லா பதிவுகளும் நான் எடுத்து இதுக்கு முன்னாடி எனக்கு அமிச்ச பதிவுகள பார்த்தா அவங்க எதுவுமே புலம்பவே இல்ல. என்ன முருகர் நல்லா வச்சிருக்காரு. நான் நல்லா இருக்கேன். கார் வாங்கிட்டேன். நான் எந்த துன்பமும் இல்லாம நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. அதுல ஒரு சில பேர் ஒரு கர்மாவ காட்டி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ஊழ்வினை, கர்மவினை இத பேஸ் பண்ணிலாம் சொல்லியிருந்தீங்க. இதுல இது என்னோட பதில் மட்டும் தானே தவிர, இதுதான் உண்மையான பதில். இதுதான் எல்லாரும் ஏத்துக்கணுன்றத நான் விஷயத்தையும் சொல்லல. உண்மைய சொல்லப்போனா இறைவன் 2 பேருக்கும் உதவுவார். இறைசக்தி இருவருக்கும் சமமா வேலை செய்யும். இந்த இருவருக்கு மட்டும் கிடையாது. கோயிலுக்கு வர எல்லாருக்குமே இறைசக்தி சமமா வேலை செய்யும். கோயில்ல நல்லவனும் வருவாங்க, கெட்டவனும் வருவாங்க, திருடனும் வருவாங்க, ஏழையும் வருவாரு, பணக்காரனும் வருவாரு. எல்லாருமே இறைசக்தி சமமா தான் வேலை செய்யும். ஆனா நம்ம ஊழ்வினை கர்மவினைப்படி தான் அந்த பலத்த நம்ம அனுபவிக்கிறதும், அந்த பலன்கள நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உண்டான வழிய காட்டும். உதாரணத்துக்கு ஒரு திருடன் கையில, இந்த உலகத்திலே ஒரு மோசமான திருடன் கையில ஒரு நெல் விதைய குடுத்து, "நீ போய் விவசாயம் பண்ணுன்னு" குடுத்தா கண்டிப்பா அந்த நெல் வளரும். அதே சமயத்துல நம்ம பெரிய பணக்காரன்னு நெனைக்கிற ஒருத்தர போய் சாக்கடையில போய் தள்ளி விட்டு, அவர் எழுந்து வர சொன்னோம்னா, அவர் மேல சாக்கடை நாத்தம் அடிக்குமே தவிர பன்னீர் வாசனை வராது. இயற்கை தன்னோட வேலைய எல்லா இடத்துலயும் சமமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல சமமா வேலை செய்யும் அவ்வளவுதான். இதுல யார் நல்லவங்க, யார் கெட்டவன்ற எப்பயுமே ஜட்ஜ்மெண்ட்குள்ள நம்ம போவே கூடாது. கோயிலுக்கு போறப்போ என்ன இவன் இவ்வளவு கெட்டவனா இருக்கான், இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான், இவெல்லாம் எப்படி கோயிலுக்கு வரான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் தப்பு. யாருக்கு சாமி என்னென்ன விஷயம் வச்சிருக்காரு, யார் யாருக்கு பின்னாடி என்னென்ன கதை இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அதே சமயத்துல நம்ம கோயிலுக்கு போகும்போது இவங்க இப்படி குறுக்குவழியில போறாங்க, இவங்க இப்படி போறாங்க அப்படின்னு அது நம்மளோட கோபம் நியாயமானதா இருந்தாலும் அது பொறாமையா மாறக்கூடாது. கெட்டவனா கோயிலுக்கு போய் நல்லா இருக்கானே, நம்ம இப்படி ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் உங்க லைஃப்ல திரும்ப டவுனா தான் ஆவீங்கன்றது என்னோட கர்ம ஆராய்ச்சியில உணர்ந்த விஷயம். எப்போ நீங்க சமமான மனநிலைக்கு மாறுறீங்களோ, நல்லது, கெட்டது எல்லாமே அந்தந்த சந்தர்ப்பம், சூழ்நிலை தான். எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்கள எவ்வளோ கொடுமை உங்களுக்கு பண்ணியிருந்தாலும், உங்கள எவ்வளோக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருந்தாலும், எதிரியும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறப்போ, இயற்கை உங்களுக்கு ஒரு அபரிவிதமான கருணையை தரும். மத்த மனிதர்களுக்கு தர்றத விட, உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய குடுப்பினை குடுத்து அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். அதே சமயத்துல என்னைக்குமே நம்ம தீர்ப்பு சொல்ற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அது நான் கர்ம ஆராய்ச்சியில வந்த விஷயம். இவர் ரொம்ப மோசமானவர், இவரு கெட்டவர் இவரு. இவர் இப்படி ஏமாத்திட்டாரு. போற போக்குல நம்ம சில பேர் மேல குற்றம் சொல்லிட்டு போவோம். ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம். அங்க ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா, இவன போட்டு அடி, இவன போட்டு குத்து, இப்படி பண்ணு. அந்த மாதிரி விஷயங்கள நீங்க எப்ப செய்யாம சமமான மனநிலைக்கு மாறுறீங்களோ, அப்பயே இயற்கை உங்களுக்கு எல்லாத்தையுமே சமமா குடுக்க ஆரம்பிச்சிடும். தெய்வ சக்தியும் இத பாக்குதுன்றத தாண்டி உங்களுக்கு இறை பக்தி. நான் சாமி யாருக்கு உதவும்னு தான் கேட்டேன். நான் முருகர் யாருக்கு உதவுவார்ன்னு கேட்கவே இல்ல. நிறைய பேர் அது முருகரோட தொடர்பு படுத்தி பார்த்தேன். நம்மளுக்கு மேல ஒரு இறை சக்தி இருக்கு. அந்த இறை சக்தியில நான் முருகர் ஆராய்ச்சி உணர்ந்த விஷயம், இந்த முருக சக்தி பெருசா செயல்படுது. உலகம் ஃபுல்லாவே, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே முருக சக்தி மிகப்பெரிய அளவுக்கு செயல்பட்டு இருக்கு. அதை நீங்க முருகனை கும்பிட்டாலும் சரி, கும்பிடனாலும் சரி, நீங்க பூஜை பண்ணாலும் அந்த முருகா அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்களை காப்பாத்துது அந்த சக்தின்றதும் உண்மை. இந்த கேள்விக்கு பதில் இறைவன் சமமா உதவுவார். இவன் ஏன் திருடனானா, அவன் ஏன் பணக்காரனா, அவருக்கு எப்படி பணம் வந்துச்சு, இவர் ஏன் திருடன், போய் இந்த வீட்டில் போய் திருடன், இந்த ஆராய்ச்சிக்குள்ளலாம் போகாம இறை சக்தி எல்லாருக்கும் உதவும். நீங்க இது வரைக்கும் கண் தெரியாதவர் எங்கேயாவது பள்ளத்துல விழுந்துட்டாரு, பார்வை இல்லாதவர் பாலத்துல இருந்து கீழே விழுந்துட்டாரு எங்கேயா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அந்த மாதிரி செய்தி குடும்பத்தினருக்கு அப்படி இருக்காது. காரணம் என்னன்னா, அப்படி பார்வை இல்லாதவங்க இயற்கையை வழி நடத்தும். இப்போ வாய் பேச முடியாத, காது கேட்காத குழந்தைங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெரிய துன்பம், ஒரு சம்பவம் நடக்க போதோ, ஒரு நிலநடுக்கமோ இருக்கும்போது இயற்கையா அவங்கள சேவ் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்பும். அதனால தான் அவங்கள தெய்வ குழந்தைகள் அப்படின்னு சொல்லி தியானத்துல உத்தரவு வந்துச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு. அதே போல இந்த இறை சக்தி உங்களுக்கு உதவணும், இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை வழி நடத்தணும்னா, நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயம், நீங்க சம்மந்தப்படாத விஷயம், நீங்க கண்ணால பார்க்காத விஷயத்தை பத்தி தப்பாவோ, இல்ல தவ மனிதர்களை தவறாவோ, இல்ல உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல ஒருத்தங்கள அவங்க மேல பழி போடுறது அப்படிலாம் எதுவுமே செய்யாம, யாரையும் பழிக்காம, யாரையும் சபிக்காம நீங்க இருந்தீங்கனாலே,
நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாய்ப்பு வந்து கண் முன்னே வந்துட்டு இருக்கு. நீங்கள் எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பத்தில் வெளியில் வரதுக்குண்டான வாய்ப்பு உங்கள் கண் முன்னாடி இயற்கையை கொண்டு வந்து நிப்பாட்டும். ஸோ தைப்பூசம் விரதம் வந்து டிசம்பர் 15 ஆரம்பிக்குது. இந்த 48 நாள் வரைக்கும் கூட நீங்கள் இந்த முயற்சி பண்ணி பாருங்கள். நான் யாரையும் பழி சொல்ல மாட்டேன், யாரையும் குறை சொல்ல மாட்டேன், யாரையும் எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நான் தப்பாக பேச மாட்டேன் அப்படின்னு இருந்து பாருங்கள். அது ஒரு பெரிய நம்ம கடுமையான விரதம், கடுமையான வேண்டுதல், கடுமையான கடின பக்தியில் இருக்கிறத விட இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மாற்றும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி.